அனைத்து தெய்வீக நேயர்களுக்கும் வணக்கம். அயோத்தி ராமர் பிரதிஷ்டைக்கு செல்ல முடியாமல் இருப்பவர்கள், மன வருத்தத்துடன் இருப்பவர்கள், உங்களது வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் செய்து வாருங்கள். பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு வழிபாட்டை செய்வதனால் மிகப்பெரிய அளவிற்கு பலனானது இருக்குமாம். அதாவது ராமரின் அயோத்தியில் வைத்து ராமருக்கு பிரதிஷ்டையானது கும்பாபிஷேகமானது நடக்கிறது. இதனை இன்றைய நாளில் நாம் ராமர் கோவிலுக்கு சென்று அதனை நமது கண்களால் பார்த்தோம். அதனை விட மிகப்பெரிய அளவிற்கு பலனானது நமக்கு எதுவுமே இருக்காது என்பது போல் நமது முன்னோர்கள் என அனைவருமே கூறி வருகிறார்கள் என அவங்க வீட்டிற்கு அருகில் இருப்பவர்களும் உறவினர்களும் கூட இந்த ஒரு செயலை செய்ய சொல்லியிருப்பார்கள். அந்த ஒரு செயலை செய்ய முடியாமல் மன வருத்தத்துடனும் அயோத்திக்கு செல்ல முடியாமல் இருப்பவர்கள், உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்கள் யாராக இருந்தாலுமே அவ்வளவு தொலைவில் என்னால் சென்று வர முடியாது என்று கூறுபவர்கள் இன்றிற்குள், அதாவது இன்று மாலைக்குள், இன்று திங்கட்கிழமை அன்று செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வாங்கி உங்களது வீட்டிற்கு கொண்டு வந்து அதற்கப்புறமாக ராமரின் புகைப்படத்திற்கு முன்பு வைத்து நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வாருங்கள். இதனால் மிகப்பெரிய அளவிற்கு நன்மைகளானது உங்களை தேடி வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். அதனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது அயோத்திக்கு செல்ல முடியவில்லை என்று மன வருத்தத்தில் இருப்பவர்கள் அருகில் உள்ள ராமர் கோவிலுக்கு செல்லும் பொழுது உங்களது வீட்டில் வைத்து நீங்கள் துளசியை மாலை போல் செய்து கொள்ள வேண்டும். அந்த துளசி மாலையை நீங்கள் உங்களது கைகளால் கொண்டு போய் கோவிலில் கொடுத்து அதனை பெருமாள் களத்தில் போடுவதை நீங்கள் பார்த்து ராமருக்குரிய மந்திரங்கள், முக்கியமாக ஸ்ரீராம ஜெயம் என்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பெருமாள் கோயிலில் அமர்ந்து 108 முறைகளோ 1008 முறைகளோ நீங்கள் கூறியும் எழுதியும் வர வேண்டுமாம். அப்படி எழுதிவிட்டு ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் பெருமாளிடமும் ராமனிடமும் பெருமாள் கோயிலில் வைத்து நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அந்த ஒரு வேண்டுதலானது கட்டாயமாக நிறைவேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும்தான் நாம் கேட்க வேண்டுமோ, ஏகப்பட்ட வேண்டுதல்களை கேட்டோம் என்றால் அதில் எந்த ஒரு பயனுமே இல்லாமல் போய்விடும். எனவே தவறாமல் ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நாம் கேட்டுவிட்டு அதற்கப்புறமாக அங்கு கொடுக்கின்ற துளசி இருக்கும் அல்லவா, பிரசாதமும் துளசியையும் பெருமாள் கோவிலில் கொடுப்பார்கள். அதை வாங்கி நாம் நமது வீட்டில் ராமர் புகைப்படத்திற்கு முன்பு வைத்துவிட்டு நீங்கள் உங்களது வீட்டில் அமர்ந்து கொண்டு ஸ்ரீராம ஜெயம் என்பதை 108 முறைகள் எழுதி அதனை ஒரு மாலை போல் செய்து அதனை உங்களது ராமர் புகைப்படத்திற்கு போட்டும் அதற்கப்புறமாக தியானம் செய்வது போல் ராமரை முழு மனதுடன் நம்பிக்கையுடன் நினைத்து கொண்டு அதனை 108 முறைகளோ 1008 முறைகளோ உங்களது வாய் விட்டு நீங்கள் உச்சரிக்க வேண்டுமோ. ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்கிற ஒரு மந்திரத்தை இதனை போன்று நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம். எனவே ராமர் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்று உங்களுக்கு தெரிந்த நபர்களோ உறவினர்களோ யாரேனும் இதனை போன்று மன வருத்தத்துடன் உங்களிடம் தெரிவித்தார்கள் என்றால் இந்த ஒரு செயலை வீட்டிற்கு அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று செய்து வர சொல்லுங்கள். உங்களது வீட்டு பூஜையில் வைத்து இந்த ராமருக்கு இந்த துளசியை வைத்திருப்பீர்களவா, அந்த துளசியை அதற்கப்புறம் உங்களது வீட்டில் இருக்கிற அனைவருமே உண்ண வேண்டும். அப்படி உண்ணும் பொழுது நீங்கள் வேண்டிய ஒன்றானது நடக்கும் என்பது போல நீங்கள் நல்ல மனதுடன் நம்பிக்கையுடன் நினைத்து கொண்டு அதனை சாப்பிட்டு வந்தீர்கள் என்றால் கட்டாயம் நீங்கள் நினைத்த ஒன்று கட்டாயமாக நிறைவேறுமோ. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெய்வீகம் பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.